பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அவரை நாம் நன்றி உணர்வோடு உங்கள் இருதயத்தில் நீங்கள் அவர் நினைவு கூறுங்கள். ஆண்டவரே, என் மேல் இரக்கமாய் இரும் என்று, இந்த நேரத்தை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று ஜெபத்தோடு காத்திருங்கள். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. நீதிமானின் துன்பங்கள் அநேகம் என்று தோன்றும் போது கர்த்தரின் வல்ல கரங்களால் நன்மையாக மாறிடும். தீமை ஒன்றும் அணுகாமல் உன்னை காப்பார் அற்புதமாய். என்னவெல்லாம் நன்மைகளால் ஒவ்வொன்றாய் என்னும் போது உள்ளத்தின் ஆழங்களில் துதி நீரூற்றாய் பாய்கிறதே. என்னவெல்லாம் நன்மைகளால் மனிதரின் மேல் நம்பிக்கையோ மனதில் துன்பம் பின்தொடரும். உன்னத தேவனை சார்ந்து கொண்டால் உள்ளளவும் இன்பம் பொங்கி எழும். சுகமாய் ஆறுதலாய் அவர் சமூகம் முன்னே செல்லும். என்னவெல்லாம் நன்மைகளால் ஒவ்வொன்றாய் என்னும் போது உள்ளத்தின் ஆழங்களில் துதி நீரூற்றாய் பாய்கிறதே. Oh, what a great God. Our God is a wonder working God, the Almighty God. அவருக்கு நிகராக இந்த பூமியில யாரும் இல்லை. இயேசுவே, மகா கிருபையும் இரக்க அன்புமிழ்ந்த ராஜாவே, இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். வேலைக்காரனின் கண்கள் தன் எஜமானின் கரங்களை நோக்கி இருக்குமாம் போல் ஆண்டவரே, எங்கள் இனத்தான் மீட்பர், எங்கள் ஆவிக்குரிய போவாசின் கரங்களை எங்கள் கண்கள் நோக்கி இருக்கிறது. ஆண்டவரே, இந்த வேளையிலே நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையாகிய கோதுமையை சிந்த விடுவீராக. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே பொறுக்கிக் கொள்ளலாம் என்று வந்திருக்கிறோம், ஆனால் நீரோ எங்களுக்கு மிகுதியாய் அளக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் எந்த வார்த்தையை கேட்கிறோமோ இந்த வார்த்தையே எங்களுடைய ஜீவியத்தை மாற்றக்கூடிய, எங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய, எங்களுடைய சரீரத்தை மாற்றக்கூடிய, ஆண்டவரே அழிவுள்ள இதில் ஒன்றிலிருந்து அழியாமைக்கு மாற்றக்கூடிய மகத்தான செய்தி. ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்கள் இருதயத்தை தாழ்த்துகிறோம். என் சிந்தைகளை எல்லாம் உடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கொள்ளும். இந்த நேரம் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். உடைய வார்த்தை தியானிக்கிற வேளையிலே எங்களோடு பேசும். எங்களுடைய சுயமோ, சுய சிந்தையோ, சுய எண்ணமோ, சுய நீதியோ ஒன்று வெளிப்படாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய தெய்வீகம், உம்முடைய மகிமை எங்கள் மத்தியில் உயர்ந்திருக்கட்டும். தேவரீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளுவீராக. எங்கள் விசுவாசத்தை உயர்த்துவீராக. மலைகளை பெருக்கத்தக்கதான விசுவாசத்தை எங்களுக்கு அளிப்பீராக. ஆண்டவரே, வார்த்தையின் ஒழுங்கிலே எங்களை நடத்துவீராக. இன்னுமாக எல்லா நெருக்கடி போராட்டத்தின் மத்தியிலும் நாங்கள் முன்னேறி செல்லத்தக்கதான கிருபை எங்களுக்கு அளிப்பீராக. எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான கிருபையும் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான அந்த விசுவாசத்தை இந்த காலவேளை எங்களுக்கு அளிப்பீராக. நாங்கள் ஏனோக்கை போல தேவனோடு தனிப்பட்ட அனுபவத்தில் நடக்கக்கூடிய ஜனங்களாக எங்களுடைய ஜீவியத்தை வைப்பீராக. இந்த காலவேளையிலே நம்முடைய வார்த்தைக்காக நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, அவர்கள் போகும்பொழுது எம்மாவுக்கு போனதான சீஷலுடைய இருதயத்துக்கு ஒத்த இருதயத்தை அதற்கும் மேலான தெய்வீக அனுபவத்தோடு இங்கிருந்து கடந்து செல்ல கர்த்தர் இரக்கம் செய்கிறாங்க. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், இரக்கம் செய்யும். சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். நாம் நின்ற வண்ணமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு 2 பகுதியை வாசித்து நம் வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 to 3 வசனங்களை முதலாவது வாசிக்கலாம்.
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 - 3 வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பே கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாயிருக்கிறேன். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அடுத்ததாக அதே புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்துக்கு வேதாகமத்தை திருப்பலாம். 1 சில வசனங்களை வாசிப்போம். 25வது பக்கத்தில் ஆதியாகமம் 24 சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமின் சகல காரியங்களும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமார்த்திகளில் நீர் என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல், நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்துக்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கு அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டோருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாலே ஆகில், அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமின் தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். கர்த்தர் தாமே வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய ஜீவியங்களை கூட்டுவாராக. நீங்கள் யாரும் உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே the faithful steward, விசுவாசமுள்ள விசாரணைக்காரன் என்கிறதான ஒரு காரியத்தை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேச போகிறேன். அல்லேலூயா. the faithful steward, விசாரணைக்காரன் அப்படின்றதான ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொன்ன ஒரு மேற்கோளை வாசித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லலாம். அவர் என்ன சொல்லியிருக்கார் நாம் பார்ப்போம். ஓகே, செய்தி வந்துட்டு, தேவன் ஒரு மனிதனை முதலில் எச்சரிக்காமல் அவனை நியாய தீர்ப்புக்கு கொண்டு வருவதில்லை. 1963 ஜூலை மாதம் 24ஆம் தேதி God doesn't call man to judgment without first warning him என்ற செய்தியில் பேசினதான ஒரு மேற்கோளை நான் வாசிக்கிறேன். திருக்கதரிசி சொல்றார், நான் இப்பொழுது நியாய தீர்ப்புக்கு முன்பாக மனிதனை எச்சரிப்பது, நியாய தீர்ப்புக்கு முன்பாக ஒரு தேசத்தை எச்சரிப்பது போன்றவை தேவனுடைய இயல்பாயுள்ளது என்பதை நாம் கண்டறிகிறோம். அவர் எப்பொழுதுமே ஒரு எச்சரிக்கை அளித்து நமது பொறுப்பை ஞாபகப்படுத்துகிறார். நாம் பொறுப்புள்ளவர்கள். இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. நாம் கிறிஸ்தவர்களாக ஜீவிப்பதற்கு, இந்த செய்திக்கு வந்ததுக்கு நம்ம பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் பொறுப்பு இல்லாத ஏனோ தான வாழ்க்கையை வாழ முடியாது. நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. தீர்க்கதரிசி அவருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடும் மனிதன் என்ற செய்தியில் பொறுப்பை குறித்து பேசுகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. ஒரு பாஸ்டர் ஒரு பொறுப்பு இருக்குது, கணவருக்கு பொறுப்பு இருக்குது, மனைவிக்கு பொறுப்பு இருக்குது, பிள்ளைகளுக்கு பொறுப்பு இருக்குது. இந்த உலகத்தில் நாம் போகும்போது நாம் ஒரு இந்தியன் சிட்டிசனாக வாழறதுக்கு நமக்கு ரெஸ்பான்சிபிள் இருக்குது. நம்ம எல்லாரும் ஒரு பொறுப்பை கொண்டு இருக்கிறோம். அப்போ பாருங்கள், தீர்க்கதரிசி சொல்லுகிறார்,
நாம் பொறுப்புள்ளவர்கள். தேவன் ஒரு காரணத்திற்காக இங்கே நம்மை பூமியில வைத்துள்ளார். அவர் எந்த காரணத்துக்காக நம்ம இங்க வைத்திருக்கிறாரோ அந்த காரணத்துக்கு நாம் அவருக்கு பொறுப்பாளிகளா இருக்கிறோம். எல்லாருமே நமக்கு ஒரு காரணத்துக்காக நம்மளை கொண்டு வந்திருக்கிறார், சும்மா கொண்டு வரல. நாம் உலக மக்கள் கிடையாது. உங்கள் ஒவ்வொருவரை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, சரிங்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில அவர் சந்தித்த எல்லாரை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருந்தார். அந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை குறித்து வாசிக்கும் போது கடைசி நேரத்தில் வராருங்க. அவர் என்ன பண்றாருங்க, அவர் ஒரு பெரிய ஒரு ஆஸ்திகாரனா இருந்தபடினால அவர் ஒரு கல்லறையை வெட்டி வைக்கிறார். இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு கல்லறை. அந்த கல்லறையை என்ன பண்றாருன்னா, அந்த கல்லறையில இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை வைக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டு அங்கதான் கொண்டு போயிட்டு அந்த சரீரத்தை வைக்கிறார். ஆனா அப்படியாக அவர் அந்த கல்லறையை அவர் வைப்பார் என்று சங்கீதம் 22 ப்ராஃபஸி இருக்குது, சரிங்களா? அப்ப பாருங்க, அந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு இந்த பூமியில வாழ்ந்ததுக்கு அவருக்கு ஒரு பொறுப்பு இருந்தது, சரிங்களா? கல்லனுக்கு ஒரு பொறுப்பு இருந்தது. யாருமே அவருக்கு ஆதரவா இல்லாத நேரத்தில் அந்த கல்வாரி சிலுவையில் அவருக்கு ஆதரவா பேசின ஒரே ஆள் அவன் தான். வலது பாரிசத்து கல்லன். பேதுரு ஓடிட்டாரு, எல்லாம் ஓடிட்டாங்க, எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஏன்னா என்னதுங்க, அது ஒரு பயங்கரமான கேஸ். அந்த ஊர்ல அது ஒரு கிளர்ச்சியை உண்டாக்குற மாதிரியா அவங்க ஒரு காரியத்தை கொண்டு வந்துட்டானுங்க. அப்ப பாத்தீங்கன்னா, நாம் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு சகோதரிக்கும், ஒவ்வொரு சகோதரனுக்கும் எல்லாருக்கும் நம்ம பொறுப்பு இருக்குது. நாம் பொறுப்பு இல்லாம இருக்க முடியாதுங்க. அதுதான் திருக்கதர் சொல்லுகிறார், தேவன் ஒரு காரணத்துக்காக இங்கே நம்ம இந்த பூமியில வைத்துள்ளார். அவர் எந்த காரணத்துக்காக நம்ம இங்க வைத்திருக்கிறாரோ அந்த காரணத்துக்கு நாம் அவருக்கு பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். அந்த பொறுப்புல நீங்க நின்னே ஆகணும். அந்த பொறுப்பை விட்டு நீங்க ஓடினீங்கன்னா அவர் எதனா பண்ணுவாரு. யோனா போயிட்டாரு, யோனா போனால ஒரு குணாவை கூட்டினா அந்த வேலை செய்ய மாட்டாரு. அவர் யோனாவே தான் வேணும். அதுக்காக சுனாமி வரும், டைடல் வேவ்ஸ் வரும், மீன் முழுங்கும். பாருங்க, அந்த யோனா பண்ண பிரச்சனையினால அவன் பாருங்க, கப்பல்ல அவன் ஊருக்கு ஏதோ வாங்கிட்டு போறான். வாட்ச் வாங்கிட்டு போறான், அமெரிக்கன் டூரிஸ்டர் பேக் வாங்கிட்டு போறான், ஷர்ட் வாங்கிட்டு போறான், வீட்டில் ஏதோ வாங்கிட்டு போறான். எல்லாத்தையும் தூக்கி கடல் எறியும்படி சூழ்நிலை ஆயிடுச்சு. உங்களை ஒரு நபரை தேவன் ஒரு நோக்கத்துக்காக பிடிச்சார்னா நீங்க அங்கங்க நகரவே விட மாட்டார். உலகத்தாருக்குன்னா அவன் பொறுப்பு இல்லாம இருக்கிறான். காலையில எழுந்துப்பான், குடிப்பான், அவன் போய் சாப்பிடுவான், படுத்துக்குவான். அவனுக்கு எந்த ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு டோட்டலா வட்டி, முதல், போனஸ், இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து ஜட்ஜ்மெண்ட்ல பொலந்து தள்ளிடுவார். நமக்கு நியாய தீர்ப்பே கிடையாது. ஆனா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அதுக்காக நீ என்ன ஒன்னா செஞ்சுனா உனக்கு அப்படியே கிருபெல்லாம் கிடையாது, சரிங்களா? ஆமா, ஏன்னா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, த ரைச்சஸ் கிங், த ரைச்சஸ் ஜட்ஜ், நீதி உள்ள நியாயாதிபதி. அப்ப நம்ம ஒரு பொறுப்பாக இங்க கொண்டு வந்திருக்கிறார். அந்த காரணத்துக்கு நாம் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். நீங்கள் அவரிடத்தில் சென்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஆண்டவர்கிட்ட போய் ஜெபத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய பொறுப்பு என்னங்க ஆண்டவரே, அதை எனக்கு வெளிப்படுத்துங்க, நான் அதை செய்கிறேன். சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுவாரா சொல்ல மாட்டாருங்களா? நிச்சயமா சொல்லுவாருங்க. நம்ம திருக்கதரிசி மெசேஜை படிச்சதுக்கு அப்புறம் தான் தேவன் எப்படியெல்லாம் ஜபத்துக்கு பதில் அளிப்பார்னு தெரிஞ்சுக்கணும். அவருக்கு ஜபமே பண்ணதில்லை. ஏன்னா அவங்க ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்ட்ல வந்தவங்க. ஆனால் அவருக்கு ஒரு ஜபிக்கும்படி அவரோட பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஒரு பேப்பரை எடுத்தார். டியர் காட், அன்பான தேவனே, நீ இந்த மரத்துலேருந்து என்கிட்ட பேசிக்கின்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்ககிட்ட இப்போ எப்படி பேசின எனக்கு தெரில. நீ நிச்சயமாக என் கூட பேசுவீர் அப்படின்ட்டு ஒரு பேப்பரில் எழுதி ஒரு நூலில் மாட்டி டேக் பண்ணி விட்டார். பாருங்க, ஜபமே பண்ண முடியாமல் ஒரு நாள் இருந்தது அவருக்கு. ஜபமே பண்ண தெரில. ஆனால் ஒரு நேரத்தில் அவர் 3 நிமிஷம் ஜபம் பண்ணும்போது 30,000 பேர் சுகமானாங்க. ஒரு நேரத்தில் ஜபமே பண்ண தெரியாமல் இருந்தது அவருக்கு. ஜபம் பண்ண தெரியாமல் எழுதுறார். ஆனால் ஒரு நேரம் வந்தது, அவர் அமெரிக்கா, ஆப்பிரிக்காலையும் இந்தியாவிலையும் வரும்போது 3 நிமிடம் ஜபம் பண்ணார்.
அவர் மீனுக்கு உயிர்த்தெழுதல ஜீவனை கொடுக்கும்போது பெரிய ஜபம், அப்படியே எழுப்போம் ஹல்லேலூயா ஜீவனை தாரும் அதெல்லாம் கத்தல, 2 வரியில ஜபம் பண்ணாரு. ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய லைஃப்ல நாம் ஜபத்தை நம்முடைய ரெகுலர் ஆக்டிவிட்டிஸா மாற்றணும். நீங்க தேவனந்தோறும் செய்தியை வாசித்து செய்தியை கேட்கும் போது மட்டும்தான் அந்த சத்தம் தான் உங்களுக்குள்ள ஒரு பெரிய சேஞ்சஸை கொண்டு வரும். மெசேஜ் நமக்கு என்ன போதிக்குது? மறுரூபப்படுத்த தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமை தான் நம்ம மறுரூபப்படுத்தும். தேவனுடைய வல்லமை எதுல இருக்குது? சபையில் பாஸ்டர்கிட்ட, டீக்கன் கிட்ட, யாருக்கிட்டையும் வல்லமை இல்லை. அப்படி யாருன்னா சொல்றாங்கன்னா முதல்ல அந்த சர்ச்சை விட்டு நீங்க போயிடலாம். அது நானா இருந்தாலும் சரி, முழு வல்லமையும் தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்கும் போது திருக்கதரிசி சும்மா அழகா சொல்றார். எலியேசர் ஒட்டகத்தை கொண்டு வந்தார். அந்த ஒட்டகத்துக்கு தான் அவன் தண்ணீர் வார்த்தா ரெபேக்கா. அந்த எந்த ஒட்டகத்துக்கு தண்ணீர் வார்த்தாலோ, எந்த ஒட்டகத்தை ஃபீட் பண்ணாலோ, அதே ஒட்டகம் தான் அவளை சுமந்து கொண்டு அவருடைய மணவாளத்துல கொண்டு போச்சு. ஸோ இந்த மெசேஜை நீங்க படிக்கும் போது, இந்த மெசேஜை கேட்கும் போது நீங்க தண்ணீர் வார்க்கிறீங்க. நீங்க மெசேஜே கேட்கல, மெசேஜே படிக்கல, ஜபமே பண்ணல, சும்மா அந்த கதையை இந்த கதையை, இந்தியா பாகிஸ்தான் சண்டை, உக்ரைன் ரஷ்யா சண்டை, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இந்த ரூமர்லாம் வரணும் ப்ராமிஸ் இருக்குது. யுத்தங்களை குறித்த செய்தி நீங்க கேட்பீங்க சொன்னாருங்களா? நிச்சயமா அதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் வரும். நம்ம போனதுக்கு அப்புறம் தான் 3rd வேர்ல்டு வார் மூலம். மனவாட்டி ஒன்ஸ் அப்படி போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஐநா சபையில் மெம்பர் ஆகிறான். 196 நாடு மெம்பர் ஆகிறான். அது இல்லாமல் 60 நாடு 50 நாடுகள் மெம்பர் இல்லாமல் சின்ன சின்ன நாடுகளாகுது. கோஸ்டரிக்கா, கானா, இந்த மாதிரி ட்ரினிடாடு, டுபாக்கோ, இந்த மாதிரி சில சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறமா எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருத்தன் ஆட்சியும் 3 செத்து போவான். நாம் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் நடக்காது. நாம் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு சமாதானம் தான். சரிங்களா? தேவன் அப்படிதான் வச்சிருக்கிறார். அதனால நான் பார்க்கும்போது பாருங்க, திருக்கதரிசி எவ்வளோ அழகாக அந்த காரியங்களை அற்புதமாக சொல்றாருங்க. ஓகே, நீங்கள் அவரிடம் சென்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஜபத்தில் தான் நீங்கள் கேட்கணும். நான் என்ன நோக்கத்துக்காக என்ன கொண்டு வந்தீங்க ஆண்டவரே, அதை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, அதை செய்வதில் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நம்மளாலாம் செய்ய முடியாது. நான் ரொம்ப பெரிய பராக்கிரமசாலி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு காலையில் கூட என்னுடைய ஜபம் நான் தெரியுங்களா, என்னுடைய சர்ச்சிலேயே 1ஆம் நம்பர் மக்கு பிளாஸ்டர் யாருன்னா நான் தான். 1ஆம் நம்பர் மூளைகட்ட முட்டாள் யாருன்னா நான் தான். உண்மை அதுதான். இது ஏதோ நம்ம ஆண்டவர்கிட்டலாம் சும்மா அப்படியே ரொம்ப தாழ்த்துறலாம் அவர்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது. அவர் இருதயத்தை படிக்கிறவர் அவர். இது உண்மையா வருதா? நம்ம சும்மா மேனேஜரை சும்மா காக்கா பிடிக்கும், அதெல்லாம் அவர்கிட்ட அவருக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு. ஆனா நீங்க தேவனிடத்துல போய் கேட்பீர்கள் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நிச்சயமாக தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பாருங்க, நீங்கள் ஒரு மனிதனின் கீழ் வேலை செய்ய சென்று அவர் ஒரு பண்ணையில் உங்களுக்கு வேலை தருகிறார் அல்லது வேற எங்கேயாவது தருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் களஞ்சியத்துக்கு சென்று நல்லது என்று சொல்லி அங்கே ஒன்றும் செய்யாமல் சும்மா உட்கார்ந்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு வேலைக்கு போறீங்க, அங்கே போயிட்டு வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டுக்குது, ஒரு வேலையே செய்யல, என்ன பண்ணுறது? சும்மானா ஓபி அடிக்கிறது, சும்மா உட்காந்துக்கிறது, தேவையில்லாத கதைகளை பேசு, வேலை செய்யலாம் எப்படி இருக்கும்? திருக்கதரிசி கேட்கிறார். பாருங்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று நீங்கள் அவரை போய் கேட்க வேண்டும். வேலையே இல்லைன்னா ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்கணும், சார் இன்னைக்கு என்ன வேலை சார், இன்னைக்கு என்ன டாஸ்க், எனக்கு என்னுடைய வேலை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். அதன் பிறகு அதை செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு மனிதனுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய கடமைகள் என்ன என்பதை அறிந்து கொள்வீர்கள். உங்களுடைய வேலையில் உங்களுக்கு என்ன வேலைன்றது ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தெரியும். ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறாங்க, அங்கே அட்மின் இருக்கிறாங்க, ஆப்ரேஷன்ஸ் இருக்கிறாங்க, கிரெடிட் இருக்கிறாங்க, அக்கௌண்ட்ஸ் இருக்கிறாங்க. எல்லா வேலையும் நம்ம போய் செய்ய முடியுமா? நமக்குன்னு பாருங்கள், நமக்கு டிசிக்னேஷனே கார்டில் கொடுத்துறாங்க. டீச்சர் ஸ்கூல் போகிறாரு பாருங்கள், அவர் என்ன கிளாஸ் எடுக்கணும், என்ன சப்ஜெக்ட் அவர் டீச் பண்ணணுன்றது கூட அவருக்கு ஒரு அலாட் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? எந்த கிளாஸுக்கு பண்ணணும், எந்த சப்ஜெக்டை பேசணும், அதுதான் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ எல்லாம் நமக்கு இந்த பூமியில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது.
நீங்கள் என்ன செய்யணும், என்ன பேசணும், எதை போதிக்க, எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள் இருக்குது. முதல்ல அதை நீங்கள் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, அது தெரிஞ்சுக்கினாரு, அவர் வேற டீப் ப்ரமோட் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை மாதிரி ஒரு வேலையை கொடுக்கும்போது அவர் அதுக்கு என்ன பண்ணுறாரு, அதுக்கு போய் கேட்குறாரு, ஏன் நான் என்ன பண்ணேன், எனக்கு என்ன, ஏன் இந்த மாதிரி. அப்போது ஒரு தன்னுடைய கடமை என்னவென்று தெரிஞ்சாதான் உங்களால் அதன் பேரில் நிற்க கூட முடியும். நான் மனவாட்டி எங்கள் வீட்டில் ஈகிள் இருக்குது, எங்கள் வீட்டில் தீர்க்கதரிசிக்கிறாரு, கிளவுட் இருக்குது, பில்லர் ஆஃப் ஃபயர் இருக்குது, ஆப்மேன் பிக்சர் இருக்குது, நான் மனவாட்டி, அல்லேலூயா, ராப்சர் போமா அல்லேலூயா அப்படின்னு நம்ம கும்பல் அல்லேலூயா போட்டோம்னா அது நமக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொண்டு வராது. நாம் நிச்சயமாக நம்முடைய பொறுப்பு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் மெச்சூரிட்டி ஆகணும். சொன்ன பாருங்க, முதல்ல அவருக்கு ஜபமே பண்ண தெரியாமல் நோட்டில் பேப்பரில் எழுதினார். அது ஒரு நேரமாக இருந்தது, அல்லேலூயா. ஆனால் ஒரு நேரம் வரும்போது, அவர் மெச்சூரிட்டி ஆகும்போது 3 நிமிட ஜபத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் சுகம் பெற்றாங்க. ஒரு நேரம் இருந்தது, எதுக்கெத்தாலும் பாக்கெட்ல துப்பாக்கி எடுத்து அப்படியே வச்சிருவாரு, அது ஒரு நேரம். ஆனால் ஒரு நேரம் வந்தது, எந்த ஷாட்டை சுட வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த ஷாட்டுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை சொல்லி அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். இதுதாங்க நம்முடைய லைஃப்ல நம்முடைய பொறுப்பை உணர்வது. பொறுப்பு இல்லாம நம்ம இருக்கிறதுனால அது நமக்கு எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வராது. ஓகே, நான் இன்னும் மெசேஜ் இன்னைக்கு இது உள்ள போனானே தெரில. எலியேசருக்கு ஒரு பொறுப்பு இருந்தது, நம்முடைய தீர்க்கதரிசிக்கு ஒரு பொறுப்பு இருந்தது, நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இதைத்தான் நான் பார்க்க போறோம். எவ்வளவு நேரம் ஆகுன்னு தெரில. ஓகே, இப்போ திருதேச சொல்ல, அது போன்று நாம் இப்பூமியில் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்மை இங்கு வைத்துள்ள அவரிடம் நாம் சென்று, கர்த்தாவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறீர், நான் என்ன செய்ய வேண்டும், நான் ஏன் இங்கு இருக்கிறேன் என்று கேட்க வேண்டும். நான் கேட்கணுமா, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, என்னை எதுக்காக இங்கே கொண்டு வந்தீங்க ஆண்டவரே, நான் ஒரு நாளைக்கெல்லாம் எனக்கு போகிற அந்த டேட்டா ஜிபிஎல்லாம் காலி பண்ணுறேன், 1.5 GB 2 GB மேலே அதுக்கு மேலே டேட்டா வேறு நான் வாங்குகிறேன், அந்த டேட்டா முடிஞ்சு நாளைக்கு வர டேட்டாவில் இன்றைக்கி அதில் 1 GB நான் கடன் வாங்கி அதையும் காலி பண்ணுறேன். இது யார் தெரியுமா செய்வா? பொறுப்பில்லாத நபர்கள். வேதம் சொல்லுது, காலம் மிகவும் பொல்லாததாக இருக்கிறபடினாலே, நாட்கள் மிகவும் பொல்லாத காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. பாருங்க, நமக்கு தீர்க்கதரிசி 1954 வருஷத்தில் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி சாயங்காலத்தில் பரிசுத்த ஆவியின் நடபடிகள், த ஆக்ட்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் என்ற செய்தியை பிரசங்கிக்கும் பொழுது 85வது பேராகிராஃபில் என்ன சொல்றாருன்னா, பாருங்க, ஒரு நேரம் வரும், அமெரிக்க தேசத்துலேருந்து ஒரு போப்பு எழும்புவான், ஒரு புதிய போப்பு வருவான். அந்த போப்பு வரும்பொழுது மிருகத்துக்கு ஒரு சொரூபத்தை உண்டாக்குவாங்கன்னு சொன்னாருங்க. எப்போ சொன்னாருங்க? 1954. எத்தனை வருஷம் ஆச்சுங்க? இப்போ 71 வருஷம் கழிச்சு அந்த ப்ராபசி முந்தா நேரத்து நிறைவேறி இருக்குது. நம்ம எவ்வளவு பேருக்கு தெரியும் இது? தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது, அதை யாரும் தடுக்கவே முடியாது. இன்னைக்கு நம்முடைய தீர்க்கதரிசியை குறித்து ஜனங்களுக்கு நாலேஜ் இல்லை. இந்த மெசேஜில் இருந்துங்கன்னா கூட அவருடைய வாழ்க்கையை, அவருடைய ஜீவியம், அவர் தேவனுக்கு எப்படிப்பட்ட ஊழியத்தை செஞ்சான்னு ஃபுல் நாலேஜ் இல்லை. எசேக்கியேல் சொல்றார், கலக வீட்டார் ஆகிய நீங்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி, நீ தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாமை ஏற்றுக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவர் மெசேஜின் மூலமாக தான் இந்த உலகத்துக்கே ஜட்ஜ்மெண்ட் இந்த நேரில் வாயிடும். உங்களுக்கு உன்னை ஆபிரகாமை கூட்டின்னு நியாயம் தீர்க்க மாட்டார், மோசேவுடைய நியாயப்பிரமாணத்தின்படி உன்னை நியாயம் தீர்க்க மாட்டார். அல்லேலூயா. நினிவே ஜனங்களுக்கு நம்முடைய தீர்க்கதரிசி போக மாட்டாரு, யோனா தான் நிற்பாரு. என்ன சொன்னாருங்க? தென் தேசத்து ராஜஸ்திரி அவன் உங்களுக்கு என்ன பண்ணுவான்? நியாய தீர்ப்பு நாளில் சொல்லுவான், நான் எங்கேயோ வந்தேன், நான் ஒரு ஹீத்தன், நான் ஒரு தேவனற்றவளாக இருந்தேன், ஆனால் நான் சாலமோனை பார்க்கறதுக்கு நான் எல்லாவற்றையும் கடந்து வந்தேன், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இப்பொழுது இருக்கிறார். The greater than the Solomon is here now. அப்ப பாருங்க, இன்னைக்கு அந்த நேரம் வந்திருக்குது. ஏன் இது எவ்வளவு ஒரு ஸ்ட்ரேஞ்சான காரியம் தெரியுங்களா? ஏன்னா அமெரிக்கா ஒரு ப்ராட்டஸ்டன்ட் கண்ட்ரி. ப்ராட்டஸ்டன்ட் என்றாலே எதிர்ப்பாளர்கள். யார் எதிர்த்தாங்க? அவங்க ரோமன் கேத்தலிக்க. பாருங்க, 13 நாடுகள்ல இருந்து ரோமன் கத்தோலிக்கம் மக்களுக்கு கொடுத்த அழுத்தத்தினால மரியாள் வணக்கத்தை செய்ய சொல்லி
சிலை வழிபாடு செய்ய சொல்லி பாருங்க, அநேக ஜனங்களை கொன்று போட்டதுனால ஜனங்கள்லாம் நாடோடியா புலம்பெயர்ந்து மைக்ரேட் ஆகி ஒரு இடத்துல போய் அவங்க போய் சேர்ந்தாங்க. அதுதான் அமெரிக்கா. 15ஆம் நூற்றாண்டில் கொலம்பஸ் கண்டுபிடிச்சாரு. 15ஆம் நூற்றாண்டுலாம் கண்டுபிடிச்சாரு. 97 பத்மத்தீவில் யோவான் அப்பயே பார்த்துட்டார். ஆக்சுவலாக அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யோவான் தான். உண்மையா இல்லைங்களா? ஏங்க, இவரு கொலம்பஸ் 15ஆம் நூற்றாண்டுல தாங்க கண்டுபிடிச்சாரு. பத்மத்தீவு தரிசனத்தை அவர் 97 பார்த்துட்டாரு. 13ஆம் அதிகாரம் சொல்லுங்களா, அதுக்கு 2 கொம்புலாம் சொல்றாரு. முழு காரியத்தை தீர்க்கதரிசி யோவான் பார்த்தாருங்க. யோவான் பார்த்ததுக்கான மிக சிறந்த விளக்கத்தை தீர்க்கதரிசி சொன்னாருங்க. அப்போ பாருங்க, எந்த தேசம் ஒரு மார்க்கத்தை வெறுத்து ஒரு மார்க்கத்துக்கு எதிராக சண்டை போட்டு ஒரு 13 நாடுகள்லேருந்து ஓடி போய் 13 காலனிகளாக சேர்ந்து ஒரு அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அது ஒரு நாடு கிடையாதுங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ். 13 நாடுகள்லேருந்து ஓடி வந்தவங்க ஒன்று சேர்ந்து வாழற ஒரு ஸ்டேட் தான் அமெரிக்கா. இன்னைக்கு அந்த 13 ஸ்டேட்டில் இருக்கிற மக்களும் இருக்கிற நாட்டில் எந்த ரோமன் கத்தோலிக்கு விரோதமாக அந்த நாடு உருவாச்சு, அந்த நாடு உருவாந்த ரோமன் கத்தோலிக்கு விரோதமாக தான் உருவாச்சு. இப்போ அங்கேருந்து ரோமன் கத்தோலிக்கு உலக தலைவராக ஒருத்தன் வரான், தெரியுதுங்களா? அவன் தான் மிருகத்துக்கு சொரூபத்தை செய்ய வேண்டும் என்று இஸ்ரேலுக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலையும் வாட்டிகனையும் ஒரு கனெக்ட் பண்ணுறான். வசனம் இருக்குதுன்னா 13 வாட்டிகனையும் இஸ்ரேலையும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதுக்கான வேலைகளை செய்ய போகிற இந்த பேய் எலியேசர் தான் இந்த போப்பு. அதனால் அவன் ஊர்லேருந்தே வந்துக்கிறான். அப்போ பாருங்க எவ்வளோ இனி இப்படியெல்லாம் இருக்காதுங்க. ரொம்ப அழகாக சொன்னார். நாளைக்கு பேர்ல் ஹார்பர் அழிக்கப்படும் போது இன்னைக்கு ஜனங்க சாதாரணமாக இருந்தாங்க. நாளைக்கு காலையில் நோவா நாளில் மழை வரும்போது இன்னைக்கு சாதாரணமாக இருந்தாங்க. சோதம் கோமரால நெருப்பு நாளைக்கு காலையில் விழும்போது சாயங்காலம் விழும்போது காலையில் சாதாரணமாக இருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த உலகம் கடந்து போகும். உங்களுடைய பொறுப்பு என்ன? தேவன் என்னத்துக்காக கொண்டு வந்தார் அப்படின்னு நீங்க உணர்வீங்களா, அந்த மழையில நீங்க 8 பேர்ல ஒருத்தரா இருப்பீங்க பேழையில. அல்லேலூயா. நமக்கு மகா பெரிய பொறுப்பை தேவன் அளித்திருக்கிறார். ஓகே, நான் இப்ப சொல்றாருங்க. அதே போன்று பூமியில் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்மை இங்கு வைத்துள்ள அவரிடம் நாம் சென்று, கர்த்தாவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறீர், நான் என்ன செய்ய வேண்டும் என்று, நான் ஏன் இங்கே இருக்கிறேன் என்று கேட்க வேண்டும். அது இல்லத்தரசியோ ஹவுஸ் ஒய்ஃப் யார் கேட்கணுமா? அதெல்லாம் பாஸ்டர்ஸ் கேட்பாரு, டீக்கன் கேட்பாரு, ப்ரீச்சர் கேட்பாரு, டிரான்ஸ்லேட்டர் கேட்பாரு, எல்டர்ஸ் கேட்பாரு. முதல்ல யார் பேர் சொல்றாருங்க? சொல்லுங்க சிஸ்டர்ஸ். யார் ரேச்சல் யாரை கேட்குறாரு? கேட்குதுங்களா? யார் போய் கேட்கணுமா? ஹவுஸ் ஒய்ஃப் இல்லத்தரசிகள் போயிட்டு, ஆண்டவரே என்னுடைய பொறுப்புன்னா நான் எதுக்காக இங்கே இருக்கிறேன் கேட்பீங்களா நீங்களா? என்னங்க இதெல்லாம போய் கேட்கணும், கேட்டுதான் ஆகணும். தீர்க்கதரிசியை நம்பினால் செழிப்படைவீர்கள். புரியுதுங்களா? தீர்க்கதரிசி வரும்போது கிருபையும் வரும், நியாய தீர்ப்பும் வரும். தனியாக நியாய தீர்ப்பு வராது. அவருடைய வார்த்தையை ஏற்றுக்குன்னா கிருபை, அதை ஏற்றுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஜட்ஜ்மெண்ட்டாக மாறிடும். சரிங்களா? முதல்ல அவர் சொன்னது யாருன்னா, இல்லத்தரசியோ பாத்திரம் கழுவுபவரோ. யார் கேட்கணுமா? இல்லத்தரசியோ பாத்திரம் கழுவுபவரோ யாரா இருப்பினும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றாரோ அப்போது நீங்கள் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று அறிந்து கொள்ளும்படி மிக சிறந்த முறையில் அதை செய்யுங்கள். நீங்கள் அதை அறிஞ்சிங்கன்னா தான் தேவனுக்கு மிக சிறந்த முறையில் நீங்கள் செய்ய முடியும். நான் செய்தியில் இருக்கிறேன், நான் உலகத்து பொண்ணை நேசிக்கிறேன், நீ செய்தியில் அப்பவே இல்லை. ஆமாம், நான் செய்தியில் இருக்கிறேன், நான் மேக்கப் போடுவேன். உனக்கு இன்னும் செய்தி உள்ளவே போல. அதனால பாருங்க, சர்ச்சில் நம்ம எல்லாருமே வந்துடுறோம். இங்கே எல்லாருமே இப்போ நீங்கள் என்னையே பார்த்தீங்கன்னா கூட, ஐயோ பிரதர் பிரசங்கம் பண்ணுறாரு, பிரதர் ரொம்ப ஹோலி, அதெல்லாம் கிடையாதுங்க. யார் ஒருவருடைய வாழ்க்கையில் தேவனோடு தனிப்பட்ட அனுபவம் இருக்குதோ அவன் தான் டிரான்ஸ்லேஷன் ஆவான், அவன் தான் மர்வம் ஆவான். ஏனோக்கு
365 வருஷம், தீர்க்கதரிசி 500 வருஷம்ன்றாருங்க. தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு ஐக்கியம் இருந்தது. இந்த செய்தியை நீ வெளியே கொண்டு போகணும், இந்த செய்தியை குறித்து சாட்சி கொடுக்கணும், இந்த செய்திக்கு நீ சாட்சியாக ஜீவிக்கணும். அப்போதான் உனக்கு மர்வமே நடக்கும். நானும் செய்தியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கிரியைகளில் மாற்றமே இல்லைன்னா அது நமக்கு எந்த உபயோகத்தையும் செய்யாது. சரிங்களா? உண்மையிலேயே மாற்றப்பட்ட ஜீவியம் அவசியம். அதுக்கு தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ இல்லத்தரசியோ பாத்திரம் கழுவுபவரோ நீ யாரா இருப்பினோ நீ என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்டு அவர் அதை உனக்கு வெளிப்படுத்தும் போது அதை அறிந்து கொண்டு நீ தேவனுக்கு ஒரு சேவை செய். அதுதான் மிக சிறந்த சேவை. எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. சரிங்களா? ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்போடு நாம் இங்கே இருக்கிறோம். சொல்றோம், அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் கவலைப்படாதீர்கள், நீங்கள் அதை செய்ய வேண்டும். இப்பொழுது காரணம், என்றாவது ஒரு நாள் நாம் தேவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பை உடையவர்களாக இருக்கிறோம். மெசேஜை கேட்ட ஒவ்வொருவருமே நீங்கள் அதுக்கு சரியான ஜீவியத்தை ஜீவிக்கலன்னா ஒவ்வொருவரும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நாம் அதை குறித்து பதில் சொல்ல வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். இப்பூமியில் தோன்றும் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்புக்காக தேவனுக்கு பதில் சொல்ல வேண்டியவனாக இருக்கிறான். நம்மில் அநேகர் உக்கிரான வேலைக்காக, இங்கே தான் சொல்றார் அந்த ஸ்டூவர்ட், நம்மில் அநேகர் உக்கிரான வேலைக்காக பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்க, அந்த உக்கிரான வேலை தான் தி ஃபெய்த்ஃபுல் ஸ்டூவர்ட். பாருங்க, ஆபிரகாம் அவனுடைய வேலைக்காரனுக்கு ஒரு வேலையை கொடுக்குறார். சாதாரண வேலை இல்லை அது. அல்லேலூயா. என்ன வேலைன்னா, அவர் குமாரனுக்கு ஒரு ப்ராமிஸ் இருக்குது, உடன்படிக்கை குமாரன் ஈசாக்கு செஞ்சார். அந்த உடன்படிக்கை பாருங்க, அந்த உடன்படிக்கை செஞ்ச ஈசாக்குலேருந்து அதுலேருந்து யாக்கோப் வராரு, யாக்கோப்லேருந்து அப்படியே ட்ரைபிள் 12 பேர் வராங்க, அதுலேருந்து ஸ்திரீயின் வித்தாகிய கிறிஸ்து வரணும். சரியான பெண்ணை போய் சந்திக்கணும். அதுதான் அவருக்கு அளித்த பொறுப்பு. புரியுதுங்களா? அந்த உக்கிரான வேலை, அந்த அந்த வேலை என்னன்னா, அந்த விசாரணைக்காரன், வீட்டு விசாரணைக்காரன், வீட்டையே ஆபிரகாமுடைய வீட்டினுடைய முழு பொறுப்பை இவருக்கு தான் இருந்தது. யாருக்கு? எலியேசருக்கு. அப்போ இன்னைக்கு தேவனுடைய அந்த மொத்த ராஜ்யத்தினுடைய எல்லா காரியத்தினுடைய எல்லாத்தையும் நமக்கு தீர்க்கதரிசி போதிச்சிட்டார். சரிங்களா? ஓகே. இப்போ தீர்க்கதரிசி சொல்றாரு, இப்பூமியில் தோன்றும் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்புக்காக தேவனுக்கு பதில் சொல்ல வேண்டியவனாக இருக்கிறான். நம்மில் அநேகர் உக்கிரான வேலைக்காக பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த பொறுப்பு நமக்கு தேவனால் அளிக்கப்பட்டுள்ள உக்கிரான ஊழியமாகும். அது என்னவா இருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை. சில நிமிடங்களுக்கு முன்பு நான் கூறினது போல, நீங்கள் ஒரு இல்லத்தரசியா இருந்தால் அப்பொழுது ஒரு உண்மையான இல்லத்தரசியா இருங்கள். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தால் உண்மையான ஹவுஸ் ஒய்ஃபா இருங்க. ஒரு சொல்றாருங்க, ஒரு விவசாயியா இருந்தால் ஒரு உண்மையான விவசாயியா இருங்கள். நீங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் உங்களுக்கு என்ன விதமான வேலையை கொடுத்திருக்கிறாரோ அதை செய்ய நீங்கள் ஒரு உக்கிரான ஊழியத்தை பெற்றுள்ளீர்கள். அதற்காக நீங்கள் தேவனுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். ஏனெனில் அதை செய்வதற்கு இந்த காரியங்கள் எல்லாம் தேவையாய் உள்ளது. நாம் தேவனுக்கு நாம் மனம் போன போக்கில் நாம் வாழ்ந்து மனம் போன ஜீவியத்தை ஜீவிச்சு நாம் அவருக்கு ஒரு சேவையை செய்ய முடியாது. சரிங்களா? முதல்ல நம்முடைய பொறுப்பு என்ன? நம்ம வேலைக்கு போனோன்னா, சார் நான் என்ன வேலை செய்யணும் சார், இப்போ இந்த வேலையை செய்யணும், உன்னை கொண்டு விட்டுறாங்க. கார்பரேஷனில் ஒரு வேலைக்கு போகிறேன் நான், குப்பை வாடுறதா, இல்லை குப்பை வண்டியை தள்ளுறதா, இல்லை குப்பை லாரியை ஓட்டுறதா, இல்லை குப்பை வேலை செய்கிறாங்களா அவங்கள சூப்பர்வைசிங் பண்ணுறதா, இல்லை சூப்பர்வைசருக்கெல்லாம் நான் ஆஃபீஸரா, இல்லை ஜோனல் ஆஃபீஸரா, தெரியணும் இல்லைங்களா? நான் பார்த்து ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டு நான் போய் கார்பரேஷனில் போயிட்டு, சார் என்ன வேலைன்னே தெரியாம போய் குப்பை வாரினா நல்லா இருக்குமா அது? ஸோ நீங்கள் உங்கள் பொறுப்பு என்னன்னு அறிந்து கொள்ளணும்னு சொல்கிறேன். எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் என்ன, அதாவது உங்களுடைய வேலை என்னன்னு தெரிஞ்ச அந்த வேலையை நீங்கள் செய்வீர்கள் என்றால் அது மிக ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ இந்த உக்கிரானக்காரன், இந்த ஸ்டூவர்ட் என்பவர் உண்மையுள்ள நிர்வாகி. இவர் பாருங்க, அவருடைய தனக்கு அளிக்கப்பட்ட எஜமானுடைய வேலையை மிக உண்மையாக நிர்வகிக்க கூடியவர். அட்மினிஸ்ட்ரேட்டிங் ஆஃபீஸர். தனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை, வேலையை மிக உண்மையாக நேர்மையாக பொறுப்பாக செய்பவர்.
இந்த செய்தியை விசுவாசிக்கிற நாம நேர்மையா இருக்கணும். சரிங்களா? ஏதோ ஒரு கடைக்கு போறீங்க, 500 ரூபா கொடுக்குறீங்க, ஒரு பொருள் 450 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க. பொருள் 450 ரூபா வாங்கிட்டீங்க, பில்லு வந்துச்சு, 500 ரூபா கையில் கொடுக்குறீங்க. அவர் என்ன பண்ண, பில்லை பார்த்துட்டு ஃபோன் எடுத்துக்கின்னு பில்லையும் 450 ரூபா உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் வாங்கின மெட்டீரியல் எவ்வளோ? 450 ரூபா. எவ்வளோ தரணும் அவர் உங்களுக்கு? 50 ரூபா தான் தரணும். ஆனால் இப்போ அவர் பேசின்னு 450 ரூபா கொடுத்துட்டார். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஒரு முக்கியமான காரணம் உண்மையுள்ள ஒன்றா இருக்கணும். அப்படியான ஆளை தான் தேவன் தேர்ந்தெடுத்துக்கிறார். முதல்ல அவங்கள்ட்ட சொல்லிட்டு, ஐயா நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க, எனக்கு தர வேண்டிய பணம் 50 ரூபா தான். நீங்கள் நேர்மையாக இருக்கணும். அந்த மனுஷனை நீங்கள் நேர்மையாக இருந்தால் தேவன் உங்களுக்கு 50,000 கொடுப்பார். நம்ம சின்ன விஷயங்களில் தான் தேவனை நம்ம பாருங்க, உண்மை இல்லாமல் நேர்மை இல்லாமல் நடந்து கொள்கிறோம். அப்போ திருவள்ளுவர் சொல்றார், மிக உண்மையாக நேர்மையாக பொறுப்பாக செய்பவர் எஜமானுக்கு அவன் நிச்சயமா கணக்கு ஒப்புவிக்கணும். எஜமான் எல்லாத்தையும் சொல்றாரு, இது எல்லாமே உங்க கையில தான் இருக்குது பொறுப்பு. ஒரு நாள் எஜமான் வரும்போது அந்த வீட்டு உடைமைகளுக்கு அவர் கணக்கு ஒப்புவிக்கணும். ஸோ வேதாகமத்தில் முதல்ல ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் தான் 15:2 தான் இந்த உக்கிரான வேலை, இந்த ஸ்டூவர்ட் குறித்ததான வேலை வருகிறது. எலியேசர் என்கிறதான இந்த மனிதர், பவுல் அதுக்கப்புறமா நிறைய இடங்கள்ல இந்த உக்கிரான ஊழியத்தை குறித்து புதிய ஏற்பாடுகளில் பேசுகிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லணும், ஆபிரகாம் இடத்துல இந்த 15ஆம் அதிகாரத்தில், நான் உனக்கு உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனா இருக்கிறேன், ஐ ஆம் யுவர் ஷீல்டு அண்ட் கிரேட் ரிவார்டு. 15ஆம் அதிகாரத்தில் சொல்றார். தேவன் நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்திருக்கிறார். ஏன் 15ஆம் அதிகாரத்தில் திடீர்னு ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல நான் உனக்கு என்ன சொல்றாருங்க சொல்லுங்க? 15:1 என்ன சொல்லுங்க? பாருங்க, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொல்றார். 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வருது. பாருங்க, தேவன் நம்முடைய உள்ளுணர்வை அறிந்திருக்கிறார். 15ஆம் அதிகாரம் 1ல வருது. 14ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சீங்கன்னா, ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை ஆபிரகாமுக்கு சொன்னார்னு புரியும். சரிங்களா? அங்கே ஆபிரகாமோடு கூட வாக்குவாதம் பண்ணி லோத் என்றவர் பிரிஞ்சு போயிட்டார். பிரிஞ்சு போயிட்டு சோதாமில் போய் வாழ்கிறார், உலகத்தில் போய் வாழ்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியாகிறார். அவருடைய சந்தோஷமா, கட்டுப்பாடு இல்லாத சந்தோஷத்தில் அவர் வாழ்ந்துன்னு வராருங்க. இப்போ அங்கே வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, சோதாமில் போய் வாழ்ந்த போது திருக்கதரிசி சொல்றாருங்க, உண்மையான இஸ்ரவேலன் அவன் இஸ்ரேலில் இருக்கும்போது மட்டும்தான் ஆசீர்வாதம். அவன் இஸ்ரேலை விட்டு வெளியே போனான்னா அவனு திரும்புகிற பக்கமெல்லாம் அடி விழும். இனத்தான் மீட்பு செய்தியில ரொம்ப அழகா பேசினாருங்க. எலிமெலேக் என்ற ஒரே ஒரு மனிதன் செய்த தவறான தீர்மானம். பெத்லகேம் என்ற இடம், அதுவே அப்பத்தின் வீடு. தேவன் என்னை எப்போதுமே ஆசீர்வாதமாக வைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு சில நேரம் அப்போ குறைவு வரும், உங்களுக்கு சரீரத்தில் சுகவீனம் வரும், உங்களுக்கு ப்ரெஷர் வரும், உங்களுக்கு டென்ஷன் வரும், உங்களுக்கு நெருக்கடி வரும், உங்களுக்கு இரிட்டேஷன் வரும், உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு சமாதானம் இல்லாத சூழ்நிலை வரும். அவரே அனுப்புவார். நீங்கள் சும்மா ஜெல்லி ஃபிஷ் மாதிரி, குழந்தை மாதிரி சும்மா அப்படியே தாளாட்டின்னு அதெல்லாம் பண்ண மாட்டார். அந்த எலிமெலேக்கு அப்பத்தின் வீட்டில் இருக்கிறான், பெத்லகேமில் இருக்கிறான். ஒரு சின்ன ஆகாரம் பஞ்சம், பெத்லகேமிலேயே பஞ்சம் வந்ததுனால உடனே அவருடைய மனைவியும் நகோமியும் மக்லோன் கிலியோனை கூட்டுன்னு அப்படியே என்ன ஆகுறாங்க, மைக்ரேஷன் ஆகி எந்த இடம் போயிட்டாங்க? நல்ல இடமா அது? ராங் சேனல் பீப்புள் வாழ்ற இடம். ஒரு அப்பாவுக்கும் மகளுக்கும் பிறந்து வந்தா மோவாப். இன்னொரு பையன், இன்னொரு அப்பா, இன்னொரு பொண்ணுக்கும், இன்னொரு 2வது மகளுக்கும் அப்பாவுக்கும் பிறந்தா அம்மோன். இவனுங்க எல்லாமே பேய் வம்சத்தில் அப்படியே பேயாவே இருக்கிறானுங்க பைபிளில். இந்த பாருங்க, தேவனுடைய வார்த்தையில கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே இவங்க மோவாப்ல போயிட்டு சந்தோஷம் அடைய பார்க்குறாங்க. கரெக்டாக வந்தது என்கவுண்டர்.
முதல் என்கவுண்டர் எலிமெலேக்கு, ரெண்டாவது என்கவுண்டர் மக்லோன், அப்புறம் கிலியோன். பாருங்க, பையன் என்ன பண்ணா, இஸ்ரேலில் பொண்ணு எடுக்க வேண்டியவன் மோவாபில் போய் பொண்ணு எடுத்துட்டான். ஒரு பால். அப்புறம் யாருங்க பேர் தெரியல, சொல்லுங்க. எஸ்தரா, ரூத். தூங்குறீங்களா? ஓகே. பார்த்தீங்கன்னா தவறான இடத்துக்கு போகும்போது அங்கே எல்லாமே மாறி போயிடுச்சு. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் சில காரியங்களை, சூழ்நிலையை அனுமதிப்பார். நீ எப்படி நடந்துக்கிறேன்னு பார்ப்பார். அல்லேலூயா. நிச்சயமா வரும். அப்போ நாம அதுதான் இங்க லோத்துக்கு நடந்தது. எல்லாரும் செத்துட்டாங்க. 3 பெண்கள் தான், 3 பெண்ணும் விடோ ஆயிட்டாங்க. தேவையாதெல்லாம் திரும்பவும் பெத்லகேமில் அறுப்பு காலம் உண்டாகுதுன்னு கேட்டு திருப்பி வராங்க. நீ அங்கேயே இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ மெசேஜில் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதம். நான் மெசேஜில் வந்துட்டேன், எனக்கு ரொம்ப வியாதியாகிறேன், நான் மெசேஜில் வந்துட்டேன், சமாதானம் இல்லை, நான் மெசேஜில் இருக்கிறேன், அதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் வேதமும் செய்தியும் பதிலாக இருக்குது. இந்த மெசேஜில் இருக்கிறேன், எனக்கு ப்ரெஷரு டென்ஷன்னா நான் அப்படி நான் சொன்னால் நான் என்னையே சரி பண்ணிக்குவேன். தராசில் போய் நானே உட்காந்துருவேன். உண்மையிலே நான் தான் குறைய காணப்படுவேன். ஏன்னா இது முழுமையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமாங்க. பொண்ணை புடமிடும் போது தான் அது கருப்பாக இருக்கும். அது சூடில் போடும் போது தான் க்ளோ ஆகும், அது ஷைனிங் ஆகும். நமக்கு நெருக்கடி, துன்பம், தொந்தரவு, போராட்டம்லாம் வரும்போது தான் நாம் ஒரு பர்ஃபெக்டான கிறிஸ்டியனாக ஆக முடியும். அப்போ தான் பிரைடினுடைய, மணவாட்டினுடைய குணாலட்சணம் நம்முடைய ஜீவியத்தில் வெளிப்படும். நாம் சும்மா அப்படியே வந்து தட்டி குத்துக்குன்னு அப்படியெல்லாம் வாழ முடியாது. இப்போ இந்த லோத்து என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் பார்க்குறாரு, சோதமும் பார்க்குறாரு, அற்புதமாகுது, அருமையாகுது. அங்கே சினிமா தேட்டர் இருக்குது, அங்கெல்லாம் வந்து ஏர்டெல் டவர்லாம் வச்சுக்கிறாங்க. அங்கே போனால் நல்லா நெட்டெல்லாம் கிடைக்கும். நான் அங்கே போயிடுறேன், அங்கே போனால் அந்த கட்சியில் சேர்ந்துடலாம், இந்த கட்சியில் சேர்ந்துடலாம், அங்கே போனால் அவரை தெரியும், இவரை தெரியும், அங்கே போனால் பிள்ளைங்க கூட போய் நல்லா சுற்றலாம். இந்த மாதிரி பார்த்துன்னு ஓட்டிட்டாரு. ஆபிரகாம் பார்க்குறாரு, ட்ரை ஆகுது, வேலிக்கத்தான் முள்ளு தாங்குது அந்த இடத்துல. ஆனால் தீர்க்கதரிசிக்கு எப்போதுமே விசேஷ ஒரு பைனாக்குலர் இருக்குது. அவர் ஏற்கனவே பார்த்துட்டாரு சோதோம் எரியுத. அல்லேலூயா. கந்தகம் உழுது, கந்தகமும் நெருப்பும் ரெண்டும் சேர்ந்து, வெறும் நெருப்பு வந்தால் கூட பரவாயில்ல, ஒரே நாள் அணிஞ்சிடும். கந்தகம் சேர்ந்து உழம்பொழுது நின்று எரியுது. அவரு பைனாக்குலரில் பார்த்துட்டாரு, சொல்லிட்டாரு, லோத்து வேணாப்பா, தயவு செஞ்சு என்னை விட்டுடு, நான் இந்த இடத்துலயே இருந்துடுறேன், எனக்கு இதுவே ஓகே, இதுவே போதுன்ட்டார். இவர் அங்கே போயிட்டாரு. போன ஒன்றுமா அங்கே கிளர்ச்சி ஆயிடுச்சுங்க. அந்த சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேங்க. உண்மையிலே அடுத்த வாரம், ஏன்னா நேரம் இல்லை, நான் வந்து இன்னும் 10 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். அடுத்த வாரம் இதனுடைய முழு சம்பவத்தை நாம் பார்ப்போம். ஓகே. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ அங்கே 5 அந்த ஊரில் சோதம் கோமராவில் வந்து சோதம்லேயும் இருக்கிறார். சோதம் ராஜா மேலே அங்கே லோக்கலில் வந்து ஒரு பெரிய ரிபல்லியன் ஆயிடுச்சு, பெரிய கிளர்ச்சி உண்டாகி எல்லாம் ஒரு ராஜா ஆட்சி. நம்ம ஊரில் அது பார்த்தா அரசியல், இன்னைக்கு இந்த கட்சியில் இருப்பான், நாளைக்கு அவங்க கூட சேர்ந்துருவான், அந்த கட்சியில் இருப்பான், நாளைக்கு அவங்க கூட சேர்ந்துருவான், இந்த கட்சியில் இருப்பான், இவன் கூட சேருவான். எவன் என்னைக்கு எந்த ராத்திரில் எப்போ சேர்றானே சொல்ல முடியாது. நிதிஷ்குமார்னு பீகாரில் ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார், ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கிறார். அந்த ஆள் மாதிரி 1ஆம் நம்பர் கட்சி மாறுற ஆள் எவனும் கிடையாது. ராத்திரி ஒரு கட்சியில் இருப்பான், காலையில் ஒரு கட்சியில் இருப்பான். அவனுக்கெல்லாம் என்னென்னா பணமோ கட்சி பதவி தான் முக்கியம், பப்ளிக் மேலாம் எண்ணமே கிடையாது. ஏன்னா அவனுக்குள்ள வந்து பிசாசு ஆவி இருக்குது. அல்லேலூயா. ஆனால் நாம பாருங்க, நாம எந்த அரசியலும் சேர்ந்துருக்க கூடாது. நான் இந்த கட்சியில் இருக்கிறேன், எனக்கு டிஎம்கே, ஏடிஎம்கே, சீமான், எந்த மனவாட்டிக்கு அரசியலோடு சம்பந்தமே கிடையாது. மனவாட்டிக்கு விரோதமாக 3 வல்லமைகள் வருகிறது: மத வல்லமை, அரசியல் வல்லமை, பிசாசின் வல்லமை. இந்த 3 வல்லமையோடு நமக்கு தொடர்பு இருக்கவே கூடாது. நாம் ரிலீஜியஸ் பீப்புளே கிடையாது, நாம் மதம் சார்ந்தவர்களே கிடையாது. ஃபார்ம்ல எழுதி வச்சிடான் என்ன மதம்னு. கிறிஸ்டியன்றது மதமே கிடையாது, மார்க்கம். நானே வழி, பரலோகத்துக்கான சரியான ஜீசஸ் மேப் அவர் தான். அந்த மேப்பை பிடிச்சாதான் பரலோகம் போக முடியும். கூகுள் மேப்பெல்லாம் போனோம்னா எந்த நேரத்தில் எங்கே கொண்டு போய் நேராக நம்ம ஃபாலோ பண்ணே போனோம்னா, நேராக போனால் ஆவிகள்லாம் எரிஞ்சிருக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுரும். ஆனால் நீங்கள் ஜீசஸ் தான் சரி, அவர் தான் சொன்ன நானே வழியும், அந்த வழிகாட்டியோடு நம்ம ஃபாலோ பண்ணோம்னா மிக சரியாக இருக்கும். ஓகே. இப்போ என்ன ஆச்சுன்னா, இங்கே பெரிய கிளர்ச்சி ஆகி அங்கே 5 ராஜாக்கள், அப்புறம் 4 ராஜாக்கள், இந்த பக்கம் ஒரு 5 ராஜாக்கள்
வராங்க, அந்த பக்கம் ஒரு 4 ராஜாக்கள் 2 டீமாக சண்டை போடுறாங்க. ஒரு ராஜா பேர் யாருன்னா கெதர்லா கோமேர், அவர் யாருன்னா சோதோமுடைய ராஜா. இன்னொரு பக்கத்தில் ஒரு 4 ராஜா, பயங்கர சண்டை நடக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சோதோமுடைய ராஜாவை இந்த 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களை 4 ராஜாக்கள் சேர்ந்து அடித்த உடனே அந்த ஊரை என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பாயில் பண்ணுவாங்க. எல்லாம் சுட்டெரிப்பாங்க, இருக்கிற உடைமைகள்லாம் எடுத்துன்னு போயிடுவாங்க, ஆடு மாடெல்லாம் எடுத்துன்னு போயிடுவாங்க. அங்கே இருக்கிற அழகான பெண்கள்லாம் கூட்டின்னு போயிட்டு அரண்மனையில் அந்த பெண்களை வந்துட்டு வேலைக்காரியாக வச்சுக்குவாங்க, வைப்பாட்டிகளாக வச்சுக்குவாங்க. இதுதான் எல்லா காலத்திலும் நடந்த பிரச்சனை. இப்போ இப்படியெல்லாம் பார்க்கும்போது சோதமில் இருந்ததானே நம்முடைய யாருங்க நம்முடைய சகோதரர் லோத்தையும் ஃபேமிலியும் தூக்கின்னு போயிட்டாங்க. முன்னவே நீ இருந்துருக்கலாம்ல, இங்கே ட்ரை ஆகுதுன்னு ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போயிடுறாங்க. அங்கே நெருப்புன்னு தெரியுதில்லை இவங்களுக்கு, புரியுதுங்களா? ஆபிரகாம் சும்மாலாம் இல்லை, ஆபிரகாமுக்கு வந்துட்டு அவருடைய கண்ணே வேற. ஓகே, இப்போ இதெல்லாம் தெரிஞ்ச உடனே இப்போ இவங்க இந்த விஷயம் வந்துட்டு ஆபிரகாமுக்கு சொல்லப்படுது. இதை போல உன்னுடைய இனத்தான் உன்னுடைய சகோதரன் அவன் சண்டை போட்டான், அவனை பிடிச்சின்னு போயிட்டாங்கன்ட்டு. நமக்கு மெசேஜில் இருக்கிற ஒருத்தர் பிடிக்கலன்னா தப்பாக பேசுறது, தவறாக அவரை குறித்து சொல்கிறது, அவருடைய கேரக்டரை கொலை பண்ணுறது, இந்த கேரக்டர் அசாசினேஷன், அதுதான் நடக்குது. எனக்கு இந்த ஜோஷாபுதரை பிடிக்கல, இந்த ஜோயலை எனக்கு பிடிக்கலன்னா எல்லா இடத்துலையும் ஜோயலை பற்றி தப்பாக பேசுறது, எல்லா இடத்துலையும் இந்த பிரதரை பற்றி சொல்கிறது, இந்த ரேச்சலை பற்றி எல்லா இடங்களையும் தப்பாக சொல்கிறது, அது நல்ல ஸ்பிரிட்டே கிடையாது. எவ்வளோ சண்டை போட்டு போனாருங்க லோத்து. ஆனால் லோத்துக்கு ஒரு தொல்லைன்னும் போது பார்த்தீங்களா, ஆபிரகாமுக்குள்ள கிறிஸ்து வெளிப்பட்டார். நம்ம எவ்வளோ பொல்லாப்பு பண்ணிக்கிறோம், நமக்கு ஒரு தொல்லைன்னும் போது கிறிஸ்து வந்தார், எல்லாத்தையும் விட்டு வந்தார். 318 பேர், அவங்கெல்லாம் ட்ரெயின்டு ஆர்மியெல்லாம் கிடையாது, சும்மா வீட்டு வேலை செய்கிறவங்க. அவங்க நல்ல வேலை செய்ய பழகினவங்க, அவங்க சண்டை போட பயிற்சி ஆட்டுறவங்க இல்லை. ஆனால் இப்போ என்ன பண்ணார், இந்த 4 ராஜா 5 ராஜாவை அடிச்சிட்டான். 4 ராஜா 318 பேரை கூட்டின்னு போயிட்டு அந்த 4 ராஜாக்களையும் அடிச்சு லோத்தை திருப்பி கொண்டு வர. சரிங்களா? பாருங்க, எல்லாரையும் அடிக்கிறார். அந்த 9 ராஜாவுடைய பூமி, அந்த 9 ராஜாக்களுக்கும் பூமியில் ஒரு எல்லை இருக்குது. ஒருத்தன் ஒரு எல்லையிலேருந்து வரான், ஒருத்தன் சினையார்லேருந்து வரான், ஒருத்தன் சோதோம்லேருந்து வரான், இன்னொருத்தன் கோமராலேருந்து வரான். 9 ராஜாவையும் இவர் பார்த்துட்டாரு ஆபிரகாம். ஆனால் 14ஆம் அதிகாரத்தில் 10வது ராஜா வரார். அந்த ராஜா வந்த இடம் பூமியில ஜியோ லிமிட்டே இல்லாவது. த கிங் ஆஃப் சாலேம். நம்ம பாடுறோம் இல்லைங்களா, சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா தேவாவாருமேன். போய் தேடி பாருங்களா, அந்த சாலேம் எங்க இருக்குதுன்னு. ஜெருசலேம் இங்க இருக்குது, ஆனா சாலேம் இங்க இல்லை. அவர் ஒரு ராஜாவை பார்க்குறாரு. எந்த இடத்துல 4 ராஜாவை அடிச்சுட்டு இப்போ ஆபிரகாம் வராருங்க. அங்க ஒரு ராஜா, 10வது ஒரு ராஜா வராரு. அவர் தான் மெல்கிசேதேக். அவருடைய சரீரம் நம்மளை போல சரீரம் இல்லை, அழியாமையின் சரீரம். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் பூமியில இல்லை, எல்லாமே வேற. வந்த உடனே ஆபிரகாமோட ஒரு கம்யூனியன் பண்றார், ஒரு கம்யூனியன் ஐக்கியம் உண்டாயிட்டு ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டு அவர் போயிடுறார். இப்போ ஏற்கனவே 4 பேர் அடிச்சார் இல்லைங்களா, இவனுங்க என்ன பண்ணுவான்னா எதனா பிளான் பண்ணுவானுங்களே, எப்படி இவன் 300 வீட்டு வேலைக்காரனை வச்சு நம்மளை அடிச்சிட்டானே, இவன் என்ன ஏரியாவில் இருக்கிறான், இவனுக்கு என்ன காம்பவுண்ட் இருக்குது, இவன் என்ன பெரிய பேலஸில் இருக்கிறான்னா, இவனுக்கு ஆளுங்க இருக்கிறாங்களா, சர்வெண்ட் இருக்கிறாங்களா, சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்களா, ஆர்மிக்குதா, பீரங்கிக்குதா, AK-47க்குதா, ஒன்றுமே இல்லையே, இவன் எப்படி நம்மளை அடிக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்களான்னு ஆபிரகாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது 15ஆம் அதிகாரத்தில் நீ பயப்படாது. புரியுதுங்களா? 14ஆம் அதிகாரத்தில் தான் 4 ராஜாக்களை ஆட்சி, அவன் 5 ராஜாக்களை ஆட்சி ஒன்று போய் இவர் அடிக்கிறார், வேலைக்காரங்களை வச்சு அடிச்சு. சோதோமே லோத்து ஃபேமிலியை அவர் ரிஸ்க் பண்ணி கூட்டின்னு வர்றாரு, மீட்டு எடுத்துன்னு வர்றாரு. இப்போ 15ஆம் அதிகாரத்தில் அவர் வீடு ஒரு சும்மா டென்ட்டு, காம்பவுண்டெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? காம்பவுண்டெல்லாம் கிடையாது அவர் வீடு, சாதாரண ஒரு வீட்டில் வசிக்கிறாரு. அவருக்கு எந்த ப்ரொடெக்ஷன் இல்லை. அப்போதான் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு மகாபெரிய கேடகமாகிறேன். கேடகம் என்ன தெரியுங்களா?
எதை அடிச்சாலும் தடுக்கலாம். எதை அடிச்சாலும் தேவன் நம்முடைய உணர்வு அறிந்திருக்கிறாருங்க. நம்முடைய தேவன் வெரி சென்சிபிள் காட். உன்னுடைய சிறு உணர்வுக்கு தேவன் நிச்சயமா பதில் அளிப்பார். உன்னுடைய சிறு உணர்வு அது ஆரோக்கியமா இருப்பா, அது ஆவிக்குரியதா இருப்பா, தேவன் அதுக்கு பதில் அளிப்பார். அதனால நீ சரியானதை சிந்திக்கணும். இது நம்முடைய சிந்தை சரியில்லை. பாருங்க, திருக்கதை உள்ள நமக்கு ஆவியில் 5 புலன் இருக்குது. அதுல இமேஜினரி என்ற சிந்தையில டெய்லி ரத்தத்தை வச்சு ஜெபம் பண்ணு. அந்த சிந்தை தான் உன்னை தப்பாவே வழிநடத்துது. ஒருத்தர் சண்டை போடணும்னு முதல்ல நீ சிந்திக்கணும். ஒருத்தர் வெறுக்கணும்னு நீ சிந்திக்கணும். ஒருத்தர் மேல தவறான கண்ணு போடணும்னா அவங்கள சிந்திக்கணும். ஒரு சிஸ்டரை, ஒரு பிரதர் மேல உனக்கு தப்பான எண்ணம் வரணும், முதல்ல அதை குறித்து தாட் வரணும். அந்த தாட்ல கர்த்தருடைய ரத்தம் வார்த்தை மேல வரும்போது விசுவாசம் அங்க நிற்கவே மாட்டான். புரியுதுங்களா? ஓகே. இப்போ இந்த இப்படியாக நல்ல ஆவிக்குரிய காரியத்தை நாம் சிந்திக்கும் பொழுது நிச்சயமா தேவன் நமக்கு அற்புதமான காரியங்களை செய்வார். நீங்க தேவனோ பாருங்க, இப்போ ஆபிரகாமுக்கு யாரோட கனெக்ஷன் ஆயிடுச்சுங்க? மெல்கிசேதேக்கோடு கனெக்ஷன் ஆயிட்டாருங்க. அங்கிருந்து மேல இருந்து வந்துட்டாருங்க. நம்ம யாரோட கனெக்ஷன் இருக்குதுங்க தெரியுங்களா? யாரோட கனெக்ஷன்? திருக்கதரிசி பிரசங்கம் பண்ணாருங்க. வெறும் மெல்கிசேதேக்குன்னு பண்ணல. யார் அந்த மெல்கிசேதேக் பண்ணல? who is this மெல்கிசேதேக்? யார் இந்த மெல்கிசேதேக்? ஆபிரகாமுக்கு மெல்கிசேதேக் வருவாரானால் ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததிக்கு மெல்கிசேதேக்கோடு கனெக்ஷன் இருக்குது. இன்னைக்கும் நமக்கு அவர் மகாபெரிய கேடகமா இருக்கிறாரா? உங்களை கைவிட மாட்டார். உங்களை அழைச்சிருந்தார்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தேவையும் சந்திப்பார். உங்களுக்கு அவர் ரிவார்டா இருப்பார், அவர் பலனா இருப்பார். நீ மனுஷங்கிட்ட எந்த பலனையும் எதிர்பார்க்காத. அல்லேலூயா. நம்முடைய பலன் அவரிடத்திலிருந்து வரும். உங்களுக்கு அவர் பாதுகாப்பா இருப்பார், அவர் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இப்போ மகாபெரிய ஒரு கம்யூனியன் ஆயிடுச்சுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. தேவன் உனக்கு பாதுகாப்பா இருந்தா அது எந்த ராஜ்யமா இருந்தாலும் சரி, முழு பாதாளமே இருந்தாலும் சரி, உன்னை தொடவே முடியாது. நீ பயப்படாதன்ட்டார். இன்னைக்கு இந்த மனவாட்டிக்கு என்ன ப்ராமிஸ்? பயப்படாது சிறு மந்தையே, ஏ லிட்டில் ஃப்ளாக். நீ பயப்படாத. ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை தர பிதா பிரியமா இருக்கிறார். யாருக்கு தரத்துக்கு? சிபிஎம் சர்ச் சொல்றாங்க, நாங்க தான் சியோன் மனவாட்டி, நாங்க தான் பிரைட் அப்படின்ட்டு. இவ்வளோ தூரத்துக்கு ஒயிட்டு, இவ்வளோ தூரத்துக்கு வெள்ளை ஜாக்கெட்லாம் போட்டணும். அப்படியே அந்த ஒயிட் எங்கே தான் எடுக்கிறாங்கன்னு தெரில. மினிஸ்டர் ஒயிட்டு, ராமராஜ் காட்டன் ஒயிட் எல்லாம் கூட அந்த ஒயிட் மூலம் நிற்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு சியோன்னா என்ன தெரியாது, ஒன்றுமே தெரியாதுங்க. அவங்களே கற்பனையில் வாழ்ந்துக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே மெல்கிசேதேக் கூட கனெக்டிவிட்டி ஆகிருக்கிறவங்க நாம தான். சரிங்களா? ஸோ தேவன் உனக்காக நிற்பார் என்றால் எத்தனை ராஜ்யங்கள் வந்தாலும், எத்தனை ராஜாக்கள் வந்தாலும், எத்தனை பிசாசு வந்தாலும், எத்தனை கெதர்லா கோமேர் வந்தாலும், எத்தனை சினையார் ராஜாக்கள் வந்தாலும், எத்தனை வியாதி வந்தாலும், மருந்து கண்டுபிடிக்க முடியாத வியாதி உன்னை டச் பண்ணாலும் கர்த்தர் உன்னுடைய கேடகமா இருப்பான். முழு இருதயத்தோடு நீ விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது பலன் இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக பலனை பெறுவீர்கள். பாருங்க, இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் உன்னுடைய மகாபெரிய கேடகமாக இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? உனக்கும் வரப்போகிற எதிரிகளுக்கும் இடையே தடுக்கிறதான ஷீல்டு அவர் இருக்கிறார். புரியுதா இல்லைங்களா? நான் அவர் வேற எதுவும் சொல்ல. கேடகம்னா ஷீல்டு. பழைய படத்தெல்லாம் பார்த்தோன்னா ஒரு கையில் ஷீல்டு இருக்கும், ஒரு கையில் கத்தி இருக்கும். அப்படியே கத்தியில் சண்டை போடாங்க, அடிக்குமா இல்லை தடுப்பாங்க. சொல்றார், நானே உன்னுடைய ஷீல்டுன்றார். உன்னை எவனா அடிக்க வந்தா, உன்னை எவனா தொட வந்தா, அதை தடுப்பதற்கு, உன்னை பாதுகாப்பதற்கு நானே ஷீல்டாகிறேன். நீ பயப்படாத. 4 ராஜாக்களை அடிக்கிறதுக்கு பலனை கொடுத்ததே நான் தான். அவன் திரும்ப வந்தான்னா இதுக்கு முன்ன வாங்கினோட முதுகெலும்ப பிச்சு தோலை உரிச்சு அனுப்புவேன். ஏன்னா உன்னை சந்திக்க நான் என் ராஜ்யத்தை விட்டே வந்தேன். நம்மை சந்திக்கும்படிக்கு, நம் மீது இருந்த நேசத்தை வெளிப்படுத்தும்படிக்கு மகத்தான ராஜா தம்முடைய ராஜ்யத்தை விட்டு வந்தார். அல்லேலூயா. அதனால நான் முடிக்கிறேன். உங்களுடைய எல்லா எதிரிகளுக்கும் தேவன் டிஃபென்ஸா இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா
பாருங்க, ஆபிரகாமை போல நாமும் பாபிலோனிலிருந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் ஆபிரகாமுக்கு அவர் ஷீல்ட் ஆகிறாருங்க? அவர் பாபிலோனிலிருந்து அழைக்கப்பட்டார். நாம் எங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பாபிலோனிலிருந்து அழைக்கப்பட்டோம். திருக்குறள் சொல்றார், அவன் யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதியை கடந்து வரும்போது he was baptized, அவன் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டான், அங்கதான் நீதிமானாக்கப்பட்டான். நாம மெசேஜுக்கு வந்த உடனே மிக சிறந்த ஞானஸ்தானத்தை, ஒரே ஞானஸ்தானமாகி அப்போஸ்தலர் 2:32 ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். அல்லேலூயா. நீதிமானாக்கின அவரே ஆபிரகாமுடைய பேரை மாத்தினார். ஆபிராம் இருந்ததை ஆபிரஹாம்னு மாத்தினார். நம்ம பேர்லாம் மாத்திக்கிறாரா? நான் இனி உங்களை சர்ச்சினே கூட மாட்டேன்ட்டாரு. என்ன சொன்னாரு? இனி நீ சர்ச்சு கிடையாது. சர்ச்சுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. இப்போ விபிஎஸ் நடத்துவாங்க, சண்டே ஸ்கூல் நடத்துவாங்க, எல்லா விதமான பாலிடிக்ஸும் இருக்கும். அங்கே நல்லா கோல்டு வச்சுன்னு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு, நல்லா காணிக்க தசமாக கொடுக்குறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு. நல்ல அவங்க பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க, கமிஷனர் ஆகிறாரு, பெரிய தலைவர் ஆகிறாரு, அவரு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இதுதான் சர்ச்சு. சர்ச்சை கட்டின அழுவாங்க. நான் இனி உங்களை சபை என்று அழைக்க போவதில்லை. I am going to call you a bride. நான் உன்னை மணவாட்டி என்று அழைக்க போகிறேன். அல்லேலூயா. அதனால அவர் உங்களை விசாரிக்கிறார். நாம பாபிலோன்ல இருந்து வந்தோமா? நிச்சயமா பாபிலோன் நம்ம வந்துட்டோம். இனி உலகம் தான் பாபிலோன் ஆகுது. நான் உலகத்தான் நல்லாதது போல நீங்களும் உலகத்தான் நல்லாதவர்களா இருங்கள். இன்னைக்கு இந்த உலகம் தான் பாபிலோன். ஸ்தாபனம் பாபிலோன் இல்லை, ஸ்தாபனம் பாபிலோன் தான். இன்னைக்கு ஸ்தாபனத்துலேருந்து வெளியே வந்துட்டோம், உலகத்துலேருந்து வந்துட்டோமா? என்ன சொல்கிறாருங்க? ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே அவ்வளோ பேர் போல? எகிப்துலேருந்து வந்தாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற எகிப்து வெளியே போல. ஒரு மனிதன் தண்ணியில் விழுறான், கவுண்ட் டவுன் மெசேஜில் சொல்லலாம். ஒரு மனிதன் ஆற்றுல விழுறான், ஆற்றுல விழுந்து தத்தல் சின்னக்கிறான். முதல்ல அவனை தண்ணியிலேருந்து தூக்கு, வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவனுக்குள்ள இருக்கிற தண்ணி அமைக்கி அதை வெளியேடு. பாபிலோன்லேருந்து நம்ம வந்துட்டோம், நமக்குள்ள இருக்கிற பாபிலோனை வெளியே எடுக்கணும். என்னங்க பாபிலோனு? பாபிலோனு டவர் இருந்தது. இனி எல்லாமே டவரோட தான் நமக்கு கனெக்ஷன் இருக்குது. கனெக்டிங் த பீப்புள். ஒரு நாளைக்கெல்லாம் இன்டர்நெட்டு ஜியோ, 5G 4G மோடிஜி இதெல்லாம் நமக்கு கனெக்ஷனில் இருக்கும்போது நமக்கு ஏதோ ஒரு வகையில் பாபிலோனு கனெக்ஷன் இருக்குது. ஸோ முற்றிலுமாய் அவளை விட்டு வெளியே வா. அல்லேலூயா. நமக்கு மிக சிறந்த உக்கிரான காலில் தேவன் அளித்திருக்கிறார். மிக சிறந்த ஃபெய்த்ஃபுல் ஸ்டூவர்ட் நமக்கு தேவன். எலியேசர் மாதிரி ஒரு எலியேசரை விட சிறந்த ஒரு உக்கிரானக்காரன். அல்லேலூயா. இந்த செய்தி சாதாரண செய்தி இல்லை. நீ இந்த செய்திக்காக நீங்கள் நிற்பீர்கள் என்றால் முழு பரலோகமும் உங்களோட நிற்கும். இது சும்மா ஏதோ கூஸ் பம்ப் வர்றதுக்காக என்னது உங்களை உங்களை உணர்ச்சி வசப்பட செய்யறதுக்காக சொல்ற வார்த்தை கிடையாது. இந்த செய்திக்காக நீ உண்மையானா முழு பரலோகமும் உனக்கு நிற்கும். கர்த்தருடைய தூதர்கள் உங்களோட நிற்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு மகத்தான செய்தியை தேவன் நமக்கு அளித்தார். ஓகே, அடுத்த வாரத்தில் நாம் இதை கண்ணி பண்ணலாங்க. நேரம் ஆயிடுச்சு. ஐம் கோயிங் டு க்ளோஸ் நவ். அதனால அன்பான சகோதரியே பாருங்க, இன்னைக்கு நாம அந்த உண்மையான ஊழியக்காரனுடைய வேலையை நான் இன்னும் உள்ள நம்ம என்டர் ஆகலை. நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம தியானிப்போம். ஜெபத்தோடு கூட வாங்க. அதனால பாருங்க, நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இன்னைக்கு தேவன் நமக்கு ஒரு உண்மையான உக்கிரான ஊழியக்காரனை கொடுத்தாருங்க. அவர் சொன்ன ஒரு ப்ராஃபஸி கூட தவறா போல. என்ன சொன்னாருங்க? நான் சொன்ன ஒரே ஒரு ப்ராஃபஸி தவறு அப்படின்னு நீங்க யாரா நிரூபிச்சீங்கன்னா, யார் சொன்னதுங்க? நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் சொன்னாருங்க, நான் சொன்ன ஒரே ஒரு ப்ராஃபஸி தவறு என்று நீங்கள் யாராச்சும் ப்ரூஃப் பண்ணா, நீங்களே நல்ல பிரிண்ட் அவுட் எடுத்து டிடிபியில் நல்லா பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபால்ஸ் ப்ராஃபிட் கள்ள தீர்க்கதரிசி என்று ஒரு நல்ல பெரிய போர்டாக எடுத்துன்னு வாங்க. நான் கழுத்தில் மாட்டிக்கிறேன், நல்லா ஒரு காரில் மேலே டாப்பை திறந்துட்டு நின்றுக்கிறேன். அமெரிக்கா ஃபுல்லாக சுற்றுங்க, உலகம் ஃபுல்லாக சுற்றுங்க. யாருன்னா ஒருத்தர் நிரூபிச்சா? ஒருத்தர் கூட நிரூபிக்கவே முடியாது. அல்லேலூயா. என்னில் பாவம் உண்டு என்று உங்களுக்கு யார் சொல்லக்கூடாதுன்னு கேட்டாரு. ஒரு விரல கூட அவருக்கு இப்படின்னு சொல்ல முடியல. அதே ஸ்பிரிட் தான் தீர்க்கதரிசிக்குள்ள. அல்லேலூயா. அவ்வளோ ஒரு தெய்வீகமான செய்தி தேவன் நமக்கு இன்னைக்கு அளித்தார். அதனால மற்றவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுக்காக நம்ம வாழ போறது இல்லை. நமக்கு ஒரு மிக சிறந்த உக்கிரானக்காரர், ஃபெய்த்ஃபுல், த ட்ரூ ஸ்டூவர்ட் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தான்
நம்மை மர்வமாக்கும் தேவனுடைய வல்லமை நம்ம கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு பாருங்க, அங்க எலியாசர் வரும்போது அந்த அவர் செய்ய வேண்டிய வேலையில ஒரு ஆணை இருந்தது, ஒரு கட்டளை, ஒரு கமிஷன். அதில் தூதர் இருந்தார்கள். என் தூதன் முன்னாலே போனார். அதில் மகத்தான தெய்வீக காரியம் இருந்தது. அதனால நாம் பெற்ற இந்த செய்திக்கு உண்மையாக ஜீவிப்போம். உங்களுடைய இருதயங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை உண்மையாக நேர்மையாக நடத்துவார், நீதியாக நடத்துவார். அவருக்கே எல்லா கணத்தையும் நாம் அளிப்போம். நாம் யாரும் எழுந்து நிற்போம். ஒரு எளிமையான வார்த்தையை தான் இந்த காலவெளியில் உங்கள் மத்தியில் நான் பிரசங்கித்திருக்கிறேன். அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்கள் இருதயத்தை தேவனுக்காக அழியுங்கள். அவர் உங்களுக்கு செய்ததான நன்மையான காரியங்களை நினைத்து பாருங்கள். அவர் மகா பெரிய கேடகமாக இருக்கிறார். அவர் மகா பெரிய பலனாக உங்களுக்கு இருக்கிறார். எந்த ராஜா உங்களை தொட முடியாது. பாகிஸ்தான் உங்களை தொட முடியாது. துருக்கி உங்களை தொட முடியாது. பாதாளம் உங்களை தொட முடியாது. லூசிபர் உங்களை தொட முடியாது. ஏனென்றால் ஆபிரகாமின் ராஜரீக வித்துக்கும் வருகிறதான எல்லா பொல்லாப்புக்கும் மத்தியில் அவர் நம்முடைய கேடகமாக இருக்கிறார். அவரே நம்முடைய மகா பெரிய பலனுமாக இருக்கிறார். எல்லா கணத்தையும் அவருக்கே செலுத்துவோம். நீங்கள் யாவரும் கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவே, உமக்கு நன்றி. ஆண்டவரே நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய அன்பிற்காக நன்றி, இரக்கத்துக்காக நன்றி, உம்முடைய பாதுகாப்புக்காக நன்றி. ஆண்டவரே ராஜாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கோ, துதிக்கு பாத்திரரே, தூயாதி தூயவரே, ராஜாதி ராஜாவே, வல்லவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு மகிமை, 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 கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். துதியும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினோம், நீர் வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினோம், நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அள்ளும் பகலிலும் பாடிடுவேன். ஆருயிரே எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே. glory glory glory. எங்கள் தெய்வீகமே, பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆசையும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆசையும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே நரும் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே நரும் இயேசு, போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே. இயேசுவே எந்த நாருயிரே,
இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். நமக்கு ஒரு விசுவாசமுள்ள உண்மையான நேர்மையான ஒரு உக்ரானக்காரனை அழைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். இந்த கடைசி நாட்களில் இந்த மனவாட்டி இந்த அழிவுக்குரிய இந்த உலகத்திலே அழிவின் மக்களுக்கு தேவனுடைய கடைசி சத்தமாக இருக்கிறார். அந்த சத்தத்தை நாம் உபயோகிக்கும்படிக்கு நம்முடைய வாயை, நம்முடைய நாவை ஒப்பு கொடுப்போம். ஏசாயாவை தொட்டு பரிசுத்தப்படுத்தின அதே அக்கினி நம்மை சுத்திகரித்து அவருடைய காரியமாக நாம் பொறுப்புள்ளவர்களாய் நிற்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கேட்ட ஒவ்வொரு மீதும் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி நம்ம இருதயத்தை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற வேளையில் இந்த ஆராதனைக்கு கடைசியாக தேவனுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கும்படி சகோதரன் ஆமோஸ் அவர்களை அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆமென். இயேசுவே, எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்னீர். அதை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே எங்கள் மத்தியில் நீர் அசைவாடினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாடின பிரகாரம் நீர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் உம்முடைய வாக்கை என்றுமே ஆண்டவரே நீர் மாறாத ஆண்டவரே அதை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறீர் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில உமக்கு நாங்கள் நன்றியை தவிர வேற ஒன்றும் கூற முடியாது. இயேசுவே, உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் எப்பேற்பட்ட ஒரு செய்தியை கேட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு நினைப்பூட்டும் செய்தியை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்களுக்கு ஒரு மகத்தான ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் காலை வேளையில் உணர்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை போல மாற வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுடைய ஜீவிதத்தில் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய ஜீவிதத்தில் இன்னுமாய் சில குறைகள் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பூரணப்பட வேண்டிய காரியங்கள் எங்களுடைய ஜீவிதத்தில் இருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, ஒவ்வொரு நாளும் அந்த பூரணத்தை நோக்கி நாங்கள் முன் செல்ல எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய வார்த்தை மட்டுமே எங்களை பூரணத்தை நோக்கி நடத்தும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த காலை வேளையில் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, அந்த மகத்தான உக்ரான ஊழியக்காரன் ஆண்டவரே, எங்களுடைய வெளியேறப்பெற்ற சகோதரன் ஆண்டவரே வில்லியம் பிரணாம் நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எப்பேற்பட்ட ஒரு சகோதரன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த செய்தி எளிமையாக வரவில்லை என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு சகோதரனை நீர் பிழிந்தெடுத்தீர் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே அது எங்களை ஆச்சரியப்படுத்துகிறது ஆண்டவரே. எனக்காகவா என்று நாங்கள் யோசிக்க வேண்டியதா இருக்குது ஆண்டவரே. இயேசுவே, அந்த மகத்தான செய்தி ஆண்டவரே அடியார்களை சந்தித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த செய்திக்கு நாங்கள் உண்மையிலோர்களாக இருக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, அந்த செய்தி எங்களிடத்திற்காக எதற்காக வந்ததோ ஆண்டவரே அந்த நோக்கம் நிறைவேற எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த காலை வேளையில எங்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, வந்த உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் திரும்பாதபடி இயேசுவே ஒரு தீர்மானத்தோடு திரும்ப நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இனி நான் ஒரு சிறந்த கிறிஸ்தவனாய் ஜீவிப்பேன் என்று ஒரு தீர்மானம் ஆண்டவரே அவர்கள் இதயத்தில் எடுக்க அவர்கள் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே உமக்கு நான் உண்மையாக சேவிப்பேன் என்று அவர்கள் தீர்மானம் எடுக்க ஆண்டவரே, இல்லத்தரசிகள் உண்மையாய் உமக்கு ஜீவிப்பேன் என்று அவர்கள் தீர்மானம் எடுக்க ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பள்ளிக்கு போகிற பிள்ளைகளும் ஆண்டவரே கல்லூரிக்கு போகிற பிள்ளைகளும் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே அவளுக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த காலை வேளையில எங்களுக்கு ஆண்டவரே மகத்தான ஆசீர்வாதத்தை நீ தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே வார்த்தையை கொடுத்த ஆண்டவரே வெளியேறப்பட்ட சகோதரன் ஆண்டவரே பவுல் பிரதருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, அந்த சகோதரனை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த எளிமையான சகோதரனை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே மந்தையை ஆண்டவரே மேய்க்கக்கூடிய அந்த ஞானத்தினால் ஆண்டவரே சகோதரனை நீ இடை கட்டி ஆண்டவரே நீ உம்முடைய மந்தையை மகத்தான மேய்ப்பராய் இந்த சபைக்கு நீ இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, சகோதரனை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த சபையாரை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த பூமியில் இருக்கும் மட்டுமா எங்களுக்கு தேவைகள் இருக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, அந்த தேவைகள் எல்லாம் நீ சந்திப்பதாக நீர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. வெறுமனே ஆவிக்குரிய தேவைகளை மட்டுமல்ல சரீர பிரகாரமான தேவைகளையும் நீ சந்திப்பீர் என்று நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே.
இயேசுவே உம்முடைய பிள்ளைகளின் தேவைகள் எல்லாம் நீ சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே அவர்கள் கூப்பிடும் போது உம்முடைய செவிகள் திறந்திருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஆண்டவரே அவர்கள் அப்பத்தின் தண்ணீரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரேனும் வியாதியோடு வந்திருப்பார்களானால் ஆண்டவரே நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அவர்கள் சுகத்தை பெற்றவர்களாக போக ஆண்டவரே நீ உதவி செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றும் பாதப்படியில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். நாம் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஜீசஸ். ஆமென் 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். அவருடைய கிருபை வழிநடத்தல் பிரசன்னம் உங்களை காக்க கடவுது. விசேஷமாக இந்த நாளில் திருமணமாகி வந்ததான தம்பதிகளை ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நீங்கள் அவர்களை வாழ்த்தும்படிக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனை முடிந்தது. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல்.